வந்து அந்த உயிரிழந்தாக்கள் அந்த யுத்த நடைபெற்று கொண்டிருக்குள்ள வந்து உயிரிழந்தாக்கள் அவங்களோட தூவிடா இது எப்படி இருக்கணும் பாருங்க. உங்களோட மாடுதானா? நல்லா தான் இருக்கேண்ணே. மாட்டு வண்டியிலேருந்து போனேன் போனே. அதுக்குள்ளே அந்த இந்த இதுக்குள்ளே வந்து கேஸ் வந்து போகிற பைப் இருக்குது பாருங்கள். அந்த சாணியிலேருந்து வர கேஸ் போகிற பைப் இது தான். மிச்ச கழிவெல்லாம் வங்காள தொட்டி ஒன்று இருக்குது. என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே. நான் உங்கள் சன் ஆஃப் ட்ராவல். நாம் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தா வித்தியாசமான ஒரு பயணம் தான். சைக்கிளில் மண்டூருக்கு போகிறோம். எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மஞ்சந்தொடுவா டெக்னிக்கை கொளிச்சுங்க முன்னுக்கு தான் நான் நிற்கேன். நம்மட டுக்காட்டியும் ரெடி அன்னைக்கு பாருங்க ஆட்றேன். இதுதான் நம்மட டுக்காட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். மஞ்சந்தொடுவா டெக்னிக்கல் காலேஜ் இந்த இருக்கு. இப்போ மண்டூருக்கு போமா எங்கெங்கே போகிறோமெண்டு நான் வார வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்மட வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. இதுதான் காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் மஞ்சந்தொடுவாயெல்லாம் இருக்கி காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் பேர் இருக்கி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காத்தாங்குடிக்கு போயிடுவோம். நம்மளோட டுக்காட்டி வேறு லெவலில் ஓடிக்கொண்டிருக்கி. இதுதான் காத்தாங்குடி வெல்கம் போர்ட். இதுக்குள்ளே காத்தாங்குடி இருக்கி. காத்தாங்குடி தாண்டினோடனே ஆரையம்பதியை காட்டுறேன். மறக்காமல் நம்மளோட வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. காத்தாங்குடிக்குள்ள வந்தாலே ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கடையெல்லாம் பூட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6:10. அதனால் கடையெல்லாம் போட்டு 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். சில நேரம் மே தினம்ன்றால இன்றைக்கி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ தெரியலை. பாருங்கள், ரோட் ஃபுல்லாக ஈச்ச மரமாக தான் இருக்கு. காத்தாங்குடி நகரம் முடியும் மட்டும் ஈச்ச மரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் இருக்கிற மியூசியம். இதுக்குள்ளே போகலாம். போய் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும். நாம் ஏற்கனவே வந்து பெர்மிஷன் கேட்டுருந்தோம். அவங்க தரலை. நகரசபைகிட்ட போய் பெர்மிஷனுக்கு லெட்டர்லாம் கொடுத்தனாம அவங்க தரலை. இப்போ கொஞ்ச நேரத்தில் 6:50 போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு சில தெரியுதானே, அதுதான் காத்தாங்குடி 6:50 போர்டர். இதிலிருந்து தான் 6:50 ஸ்டார்ட் ஆகுது. 6:50க்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வீரம் இந்த மன்னர்கள்ற சில கண்ணகிற சில ராவணன்ற சிலை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். நான் காட்டுறேன் ராவணன்ற சிலை எப்படி இருக்கேன்ட்டு பாருங்கள். இதுதான் 6:50 டிஎஸ் ஆஃபீஸ். அங்கே அதுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள் மார்க்கெட். இதுதான் மார்க்கெட். அதுதான் மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் பூட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழிலாளர் தினம்ன்றால மார்க்கெட் பூட்டியிருக்கு. இந்த பாருங்க ராவணன்ற சிலை பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ராவணன்ற சிலை இருக்கும். எப்படி இருக்கீங்க நம்மளோட முப்பாட்டன் ராவணன்ற சிலை எப்படி இருக்கேன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 6:50 பிராண்டிக்ஸ். எப்படி இருக்கேன்னு பாருங்க. இதெல்லாம் இந்த மட்டக்களப்பில் இருக்கிற பெரும்பாலான ஆட்கள்லாம் இஞ்சாம் வேலை செய்கிறாங்க. முக்கியமாக நிறைய பெண்கள் வந்து இந்த பிராண்டிக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நான் ஏற்கனவே பார்த்த அந்த 5ஆங்கட்டன்னு சொல்லப்படுற அந்த இடத்தால் வெட்டப்புறம் நேருக்கு போனோம்னா களுவாஞ்சிக்குடியால் போயும் மண்டூருக்கு போகலாம். இப்போ 5ஆங்கட்டையால் வெட்டப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்முனை பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கு எனக்கு காட்டுறேன். இதுதான் மண்முனை பாலம். இந்த கீழே இறங்கினேண்டு மீனெல்லாம் பிடிக்காங்க. அவடத்தை நின்று பார்ப்போம் எப்படி மீனெல்லாம் படுதுண்டு. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம் அவடத்தை மண்முனை பாலத்துக்கிட்ட.
இங்கே பாருங்க மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. மீன் படலை போல பெருசா, சின்ன சின்ன மீன் தான் படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இறால் வளர்ப்பு பிரதேசம். இங்கே இறால் வளர்க்குற தொழிலாளிகள் எல்லாரும் யுத்த காலங்கள் யுத்தம் நடைபெற்றிருக்கக்குள்ள போகக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. காத்தடிக்கணுங்கண்ணா அண்ணாண்டே எவ்வளோ பின்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கும் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தத்தில் உயிரிழந்தாக்குற தூவி இந்த அறிக்கை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த தூவி. நான் கிட்ட போய் காட்டுறேன் அப்படி இருக்கேன். இந்த அறிக்கை பேர்லாம் போட்டு அவனோட தூவி சின்னத்தம்பி கந்தையா மகேந்திரமூர்த்தி தான் அந்த அந்த இறால் வளர்ப்பு பண்ணையில் இருக்கக்குள்ள யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்குள்ள இறால் வளர்ப்பு பண்ணையில் வேலை செஞ்சாக்கள் வந்து அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்குள்ள வந்து உயிரிழந்தாக்கள் அவங்களோட தூவிடா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, அந்த மகளடி தீவு சந்தில் இருக்கி. அந்த மகளோட தீவு யங்ஷர். இப்போ இது கொக்கட்டிச்சோலைக்கு போகிற வழி. அங்கே நெருக்கின்னு பார்த்தீங்கன்னா கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதில் முகப்பை காட்டுறேன். இதுதான் கொக்கட்டிச்சோலை போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனே கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் முகப்பு வந்துடும். உள்ளே போப்புறல உள்ளே வந்து நம்ம திருவிழா காலங்கள்லாம் நம்மளோட யூடியூப்பில் போடுவோம் வீடியோ. இது அஞ்சல் அலுவலகம் கொக்கட்டிச்சோலை. இதுதான் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் முகப்பு. உள்ளே போனால் தான் கோயில் இருக்கு. நம்ம இன்னும் சாப்பிடலை, கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. அப்படியே கொக்கட்டிச்சோலையிலேருந்து அப்படியே நீட்டுக்கு வந்தோடனே இப்படி ஒரு ஜங்ஷன் வரும். ஜங்ஷன் வந்தோடனே அந்த நீட்டுக்கும் போகணும். நீட்டுக்கும் போய் இடக்கை பக்கம் வெட்டினா தான் அந்த மண்டூருக்கு போகிற வழி கிடைக்கும். போமாங்க. கிராம பக்கம் வந்தாலே பச்சை பசேலண்டெல்லாம் காட்சி அளிக்கும். பாருங்கள் எப்படி இருக்கேன், நீங்கள் வளைச்சி பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. வயலெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியே நீட்டுக்கு போகிற மீனி பெரும்பாலும் கடைகள் ஒன்றும் இருக்காது. அப்படியே நீட்டுக்கு போவோம். இங்கே பாருங்க, முன்னுக்கு வந்து மாட்டு வண்டி போகிறாங்க. எப்படி இருக்கேன்னு பாருங்க. எங்கண்ணா போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஆஹா, உங்களோட மாடு தானா? நல்லா தான் இருக்கீங்கண்ணே. மாட்டு வண்டியிலேருந்து போனேன். எந்த இடம் இதானா? மகளடி தேவு. சரி, நான் வாரேன். நாமளும் பின்னுக்கு வார மாட்டு வண்டியில் வந்திருக்கலாம். எங்கே நாம் சைக்கிளில் வந்துட்டோம். அப்போ நம்மளோட டுக்காட்டியை விட்டு போட்டு வரையலான்றால மாட்டு வண்டியில் ஏறலை. பரவாயில்ல, இன்னொரு கருவோம். உங்களுக்கு இங்கே மாட்டு வண்டியில் போன அனுபவம் என்ன இருந்தால் மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கண்டா. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா, இந்த கிராமப்புற சைட்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாட்டு சாணி உக்கின பசலையெல்லாம் வச்சு அந்த கேஸில் வந்து சமைக்கிற தெரியும் தானே, அது இங்கே இருக்கி. அதுதான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். காட்டுறேன் பாருங்கள்.
அந்த மாட்டில் வர பசலையெல்லாம் இதுக்குள்ளால போகுதுண்ணே. இந்த அரிக்கி மாடு கட்டிக்காங்க. 2 மாடா அரிக்கி மாடெல்லாம் வெட்டியால் அன்னைக்கு இப்போ 2 மாடு தான் அன்றைக்கி. இப்போ இந்த அரிக்கி இதெல்லாம் பசலை எல்லாம் போகும். இவங்க அந்த போடுற சாணம் எல்லாம் கழுவுவாங்க. கழுவுன பிறகு இதுக்குள்ளெல்லாம் போகும். இந்த அரிக்கி வழி பாருங்க. இந்த ஐயா தான் செய்கிறாரு. வந்தீங்கண்டா ஐயாவை பார்த்துட்டு போங்க. இந்த வச்சிருக்காங்க. இப்போ கழுவலை. இப்போ இதுக்குத்தான் என்ன ஐயா பசலெல்லாம் இந்த இதுக்குள்ளான இருக்கும். இதுக்குள்ள சாணி இறங்கி அங்கால கழிவெல்லாம் அந்த பக்குள்ள இறங்கி அப்படி அங்கால கழிவெல்லாம் போகும். இதில் கேஸ் மட்டும் எடுப்பாங்க. அந்த சாணியெல்லாம் இதுக்குள்ளால போவோம். இதுக்குள்ளால போனோடனே அதுக்குள்ளே அந்த இந்த இதுக்குள்ளே வந்து கேஸ் வந்து போகிற பைப் இருக்குது பாருங்கள். அந்த சாணியிலேருந்து வர கேஸ் போகிற பைப் இது தான். மிச்ச கழிவெல்லாம் அங்காள தொட்டி ஒன்று இருக்குது. அங்காள தொட்டி அந்த சின்ன வயசில் பாடமெல்லாம் படிச்சிருக்கேன். உயிர் வாயு தயாரிக்கிறதா என்ன ஐயா? உயிர் வாயு தயாரிக்கிற பாருங்க. இவர் தான் நம்மளோட ஐயா. நான் கிட்ட போய் காட்டுறேன் அதை. ஐயா வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன் அவரை. இதுதான் அந்த கேஸ் போடுறது. ஏன் தண்ணி இன்னைக்கு இந்த இதுக்கு மேலே அப்படி இந்த மேலே தண்ணி என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் வந்து என்ன லீக் இருக்குமெண்டா அந்த கேஸ் போகிற அந்த பபுள்ஸாக வரும். அப்போ அது தெரியுமன்றதுக்காக மேலே தண்ணி நீக்கி இந்த அருகி பாருங்கள். இதுதான் அந்த இதுக்குள்ளே இருந்து வார கேஸ் எல்லாம் இந்த குழாய்க்குள்ளால் போக அதுக்குள்ளே இருக்கிற கழிவெல்லாம் இங்கே வந்து சேரும். எழுதிக்கணும் வரேன். இது அந்த இந்த இதை திருப்பி மூடிட்டா கேஸை நிப்பாட்டலாம். திறந்துவிட்டா கேஸ் வந்து இந்த பைப்புக்குள்ளால் போகும். நாங்கள் எப்படி சமைக்காருன்னு காட்டுறேன் நான். பாருங்கள் அதை வித்தியாசமான ஒன்று. இதெல்லாம் எங்கள் வாக்கியல்மெண்டா கிராம சைட்லாம். இது என்னது ஏற்கனவே சொன்னீங்க? இதுதான் கேஸில் அளவை பார்க்குறதா இல்லாட்டி தான் கேஸ்? இது கேஸ் கூட வந்த உடனே இப்படியே சளிச்சு வந்து இந்த மைஞ்சவங்களாக வரும். ஓராக வந்துட்டா கேஸ் கூட பழியும். இது கேஸ் இருக்கிற லிமிட்டை காட்டும் என்ன? இப்போ கேஸ் இவ்வளோ தூக்கிட்டு இவ்வளோ தூக்கி கேஸ். இப்போ பாருங்கள் இன்னொரு டெக்னாலஜி உண்டு. இதெல்லாம் இந்த கிராம சைட்லாம் பார்க்கலாம் என்ன? கேஸ் கூட அங்கே மை அங்கே தான். அதெல்லாம் நம்ம சமைச்சு கொண்டுருக்கீங்க. பாருங்க காட்டுறேன் எப்படி சமைக்கிறாருண்டு. ஐயா மட்டும்தான் இருக்காருண்ணே. பாருங்க கீழே கேஸ் எல்லாம் இல்லை பார்த்துக்கொள்ளுங்க. பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்க எப்படி 10 அடுப்பு கொஞ்சம் சவுத்து போயிடுது. இது அந்த பழைய அடுப்புன்றால இப்போ கொஞ்சம் 10 இல்லை. ஐயா சமைச்சு வச்சுட்டு போயிட்டீங்கண்ணே. காலையில் எழும்பி சமைக்கிறீங்களா? இல்லை இது இரவு சமைச்சு சாப்பிட்டு போட்டு நான் போனேன். மிச்ச கறிகள் சரி 10 எப்படி 10 நீல கலர்ண்ணே. நம்மள கேசி நீல கலர் நெருப்பு தான் பாருங்க. இந்த வருது இந்த போகுது. இது அந்த பிரதேச சபையால் செஞ்சிருந்தவங்கண்ணா ஐயா. என்னது கால்நடை வளர்ப்பால் செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஊரில் இருந்தால் மறக்காமல் போய் செஞ்சு பாருங்க. கேஸ் விற்கிற விலைக்கு இதெல்லாம் பரவாயில்லண்ணே. இப்போ சரியா அங்கே 10 லட்சம் நாங்கள் 10 லட்சம் போட்டுதான் அப்படி கொட்டியில் அடித்து மாடு தந்தவங்களா இல்லையே? அந்த கொட்டியிலும் இதுவும் செஞ்சு தந்தவங்க.